Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு பொருத்தமா செய்யக்கூடிய இட்லி குருமா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி குயிக்கா செஞ்சு முடிச்சலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 1.5 சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கிடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் கொஞ்சமாக புதினா இலைகளும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் ஓரளவுக்கு வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதில் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த ராசுமெல்லாம் அதிக அளவுக்கு தெரியாது. இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இது நல்லா கொதி வரட்டும். இதில் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் 1 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். டேஸ்டியான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லி, ஊத்தப்பம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.